அனைவருக்கும் இனிய பொங்கல் தமிழர் திருநாள் திருவள்ளுவர் ஆண்டு 2056 வாழ்த்துக்கள். அது என்ன திருவள்ளுவர் ஆண்டு 2056 என்றால் இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன கணக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க போகிறோம். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்த பொழுது 2025 அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு அது இயேசு பிறந்த காலக்கணக்கை வைத்து அவர்கள் ஒரு உலகளாவிய ஒரு நாட்காட்டியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழுக்கான ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா தமிழில் பல கணக்குகளை நம்ம கையாண்டாலும் பொதுவாக இந்த சித்திரை மாத வருஷப்பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னு கொண்டாடுற ஒரு வழக்கம் ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ அதில் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பிரபவ விபவ அப்படின்னு தொடங்கி அட்சய வரைக்கும் ஒரு 60 ஆண்டுகள் இருக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குரோதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரபவ விபவ குரோதி அட்சய எதுவுமே தமிழ் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னு அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே தமிழ் கிடையாது. இப்படி இருந்த நிலையில் தான் நம்முடைய தமிழறிஞர்கள், அதாவது தனித்தமிழ் இயக்கம் நடத்திய மறைமலை அடிகள் தொடங்கி தமிழ்த்தென்றல் திருவிக்கா, இன்னும் பல தமிழறிஞர்கள்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழுக்கு ஒரு ஆண்டு கணக்கு வேணும், தமிழனுடைய பெருமையை சொல்லக்கூடிய, ஏன்னா தமிழ் நாகரிகம் பண்பாடு என்பது பல ஆயிரம் ஆண்டுகள், அதாவது 3000 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பண்பாடு. அப்போ அதுக்கு ஒரு ஆண்டு கணக்கு வேணும்ல அப்படின்னாங்க. நியாயமானது. அப்போ எதை முன்னிறுத்தி அந்த ஆண்டு கணக்கை நம்ம தொடருவது அப்படிங்கும் பொழுது திருவள்ளுவரை நாம் முன்னிறுத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அது தொடர்பான ஆய்வுகளை தமிழறிஞர்கள் அந்த திருவள்ளுவருடைய காலம், திருவள்ளுவர் பயன்படுத்திய சொற்கள், திருவள்ளுவர் அந்த குறள் வெண்பா, இந்த காலம்லாம் எப்போ நம்ம இலக்கியத்தில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கை அவங்க எடுக்கிறாங்க. அதில் திருவள்ளுவர் பிறப்பை குறித்து பல ஆய்வுகள் நடக்குது. திருவள்ளுவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது, எந்த ஆண்டு பிறந்தார், எந்த மாதத்தில் பிறந்தார், இப்போ வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக அப்படி அவருடைய திருவள்ளுவர் நாளை கடைபிடிக்கலாம், அவருடைய பிறந்த நாளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வைகாசி அனுஷம் அப்படிங்கிறது மே மாதத்தில் வரக்கூடியது. அனுஷம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நட்சத்திரம் மாறி மாறி வரும். அதனால தான் நம்முடைய இந்தியாவில் கொண்டாடப்படுகிற பல பண்டிகைகள் ஒரே தேதியில் வராது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேதியில் வந்துகிட்ருக்கும். ஆனால் தமிழர்களுடைய திருநாள் அப்படிங்கிற பொங்கல் திருநாள் எடுத்துக்கிட்டோம்னா அது தை 1. தை மாதம் 1ஆம் தேதினா அன்னைக்கு பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அடுத்த நாள் உழவர் திருநாளுங்கிற காணும் பொங்கல், கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுகிற அது. ஆக நமக்கு ஒரு தேதி கணக்கு அப்படிங்கிறது தமிழனுக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கும். இந்த நட்சத்திரம் அந்த பலன்கள் அப்படின்லாம் போகாமல் திட்டமிட்ட ஒரு தேதியை தமிழர்கள் அன்றே கடைபிடித்த நிலையில் திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறத தை 2ஆம் நாள் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நாளாக இப்போவும் நாம் கடைபிடிக்கிறோம். அப்போ தை 1 தமிழர் திருநாளான பொங்கல் நாள், தை 2ங்கிறது திருவள்ளுவர் நாள் அப்படின்னு நம்ம இப்போ கடைபிடிக்கிற நிலையில் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு அப்படிங்கிறத தமிழறிஞர்கள் எப்படி கணக்கிடுறாங்கன்னா, நாம் இப்போ கடைபிடிக்கிற அந்த கிரிகோரியன் காலண்டர் என்று சொல்லப்படுகிற இயேசு பிறந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுற பொது ஊழி ஆண்டு அப்படிங்கிற கணக்கில் இப்போ 2025 அப்படின்னா இதற்கு 31 ஆண்டுகளுக்கு முந்தையவர் திருவள்ளுவர் அப்படின்னு, அதாவது இயேசு காலம்னு இவங்க சொல்கிற காலத்துக்கு 31 ஆண்டுகள் முந்தையவர் திருவள்ளுவர் அப்படிங்கும் பொழுது இப்போ 2025 + 31, 2025ஓட 31 கூட்டணும். அப்போ கூட்டினா என்ன வரும், 2056. எனவே இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது 2056. அதுதான் நாம் தை மாதத்திலிருந்து தொடங்குகின்ற திருவள்ளுவர் நாளிலிருந்து அதை நாம் கடைபிடிக்கிறோம். இது 1971 முதல் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில் அரசு நாட்குறிப்பிலேயே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு அதில் நடைமுறைக்கு வந்தது. 1972 அது அரசிதழிலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அரசு வெளியிட, 1981 இருந்த அரசு அரசு அலுவலகங்களுடைய எல்லாவற்றிலும் இதை கடைபிடிக்கணும்னு சொல்லி இன்று வரை தமிழ்நாடு அரசால் அந்த திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு தொடர்ச்சியாக, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது அந்த கணக்கு +31, அதாவது ஆங்கில புத்தாண்டு கணக்குடன்
ப்ளஸ் 31 கூட்டல் 31 கூட்டி நம்ம அதை கடைபிடிக்கிற முறையில் இந்த ஆண்டு என்பது திருவள்ளுவர் ஆண்டு 2056ஆக கடைபிடிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசால் அது அரசிதழிலும் வெளியிடப்பட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. இதுதான் தமிழர்களுக்குரிய ஒரு ஆண்டு கணக்கு. ஏனென்றால் இப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டுக்கு முன்னாடியும் வச்சுக்கலாம், திருவள்ளுவர் ஆண்டுக்கு பின்னாடியுமாக காலத்தை கணிக்க முடியும். இந்த பிரபவ விபவன்னா அது 60 ஆண்டுகளோட முடிஞ்சு போயிடும். 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப அதே பிரபவில் தான் வந்து நிற்கும். அது எதுவுமே தமிழும் இல்லை என்கின்ற காரணத்தால், எல்லாமே வடமொழி சமஸ்கிருத ஆண்டுகளாக இருப்பதால் தமிழனுடைய அடையாளம் திருவள்ளுவர், தமிழனுடைய அடையாளம் திருக்குறள். எனவே அந்த திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை இப்போ நாம் கடைபிடிச்சிட்ருக்கோம். ஆங்கில கணக்கை நாம் புத்தாண்டு கணக்கை குறிப்பிடுவது போலவே ஒவ்வொருவரும் தமிழ் மாதத்தையும் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கையும் கடைபிடிப்பது நல்லது. நன்றி.